ஃபண்டமெண்டல் ப்ராசஸ் ஆர் மாலிகுலர் பயாலஜி இந்த யூனிட்ல இருந்து நம்ம சில கொஷின்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கலாம். Following statements were made about rolling circle mechanism of replication. ஸோ நம்மளுக்கு தெரியும் ரெப்ளிகேஷன்லயே இது ரோலிங் சர்க்கிள் மெக்கானிசம் நம்ம சின்னதுலேருந்து படிச்சிருப்போம். சர்க்குலர் டிஎன்ஏல இந்த ரெப்ளிகேஷன் பார்க்க முடியும். ஸோ சர்க்குலர் டிஎன்ஏல ஒரு சைடில் ஒரு நிக் ஏற்பட்டு ஸோ இங்கே 3' 5' இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ரீஜியனில் நம்மளுக்கு 3' இருந்து நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த நியூவாக ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ராண்ட் ஆல்வேஸ் லீடிங் ஸ்ட்ராண்ட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ரோலிங் சர்க்கிளில் நம்மளுக்கு இந்த நியூ ஸ்ட்ராண்ட் வளர வளர ஸோ இங்கே என்ன ஆகும், இந்த பழைய ஸ்ட்ராண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய டபுள் ஸ்ட்ராண்டில் ஒரு ஸ்ட்ராண்ட் தனியாக போயிடும். ஸோ இப்படி பிரியக்கூடிய ஸ்ட்ராண்டில் இந்த ஒரு ஸ்ட்ராண்ட் கம்ப்ளீட்டடாகவும் ஒரு ஸ்ட்ராண்ட் நியூவாக இருக்கும் இல்லைங்களா? சிங்கிள் ஸ்ட்ராண்டாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஃபார்ம் ஆக வேண்டியது இன்னொரு நியூ டிஎன்ஏ, சர்க்குலர் டிஎன்ஏ. ஸோ அது வந்து ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் போல விட்டு விட்டு இருக்கும். ஸோ இது லாகிங் ஸ்ட்ராண்ட். இட் அக்கர்ஸ் யூனிடைரக்ஷனலி. ஸோ ஒரு டைரக்ஷனாக தான் அப்படின்னு கேட்குறாங்க. வித் ஒன்லி ரெப்ளிகேஷன், ஒன் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். கரெக்ட். இங்கே நம்மளுக்கு ஒரு டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுது. ஸோ ஒரு ரெப்ளிகேஷன் ஃபோர்க் தான் இருக்கு. அடுத்ததா த ஈகோலை 5x174 phage uses this mechanism. கரெக்ட். இந்த 5x174 phage இந்த ரூலிங் சர்க்குலர் மெக்கானிசம் யூஸ் பண்ணுது டு ரெப்ளிகேட் டபுள் ஸ்ட்ராண்டட் சர்க்குலர் ஜீனோமா அப்படின்னு கேட்குறாங்க. 5x174 bacteriophage is a circular single stranded DNA virus that infects E. coli. ஸோ நம்மளுக்கு சிங்கிள் ஸ்ட்ராண்டட் அப்படின்னு இருக்கனால இந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. E. coli utilizes this mechanism to replicate its double stranded DNA genome. E. coli bidirectional replication நடக்கும், அது ரோலிங் சர்க்குலேஷன் ரெப்ளிகேஷன் இல்லை. ஸோ அதனால இந்த ஆப்ஷனும் நம்ம எடுத்துக்க முடியாது. The lambda, the progeny DNA may range several genomes long before it is packed. எஸ், இங்க இருக்கக்கூடியது லாம்டா ஃபேஜோடைய டிஎன்ஏ. ஸோ இதுல நம்மளுக்கு தீட்டா ரெப்ளிகேஷன், கான்கேட்டமெரிக் டிஎன்ஏ, அதாவது வெரி லாங் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த என்கேப்சுலேஷன் டிஎன்ஏ செவரல் ஜீனோம் லாங்கா அப்படின்போது கரெக்ட். The lagging strand is not formed in rolling circle mechanism of replication. இங்கே நம்ம பார்த்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஏற்படக்கூடிய நிக்ல இருந்து வளரக்கூடிய ஸ்ட்ராண்ட் லீடிங் ஸ்ட்ராண்ட். ஸோ அப்புறமா இந்த லீடிங் ஸ்ட்ராண்ட்ல வளர்ந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சிங்கிள் டிஎன்ஏவா அந்த பழைய டிஎன்ஏ கிடைக்கும் போது அதுக்குள்ள வளரக்கூடியது லாகிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு. ஸோ இது வந்து நாட் அப்படின்னு சொல்றதுனால இது நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஏ அண்ட் டி. A new strain of bacteria was created by introducing an artificial operon. ஸோ இந்த ஓப்பரான் நம்ம 11th 12th படிச்சிருப்போம். கண்டிப்பா பாக்டீரியாவுக்கு அயன் வளர்றதுக்கு தேவை. ஸோ பாக்டீரியால இந்த ஓப்பரான் ஜீன் இன்க்ரீஸ்ட் அயன் டாலரேட் பண்ற அளவுக்கு அதுல இருக்கும். ஃபார் எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் திஸ் ஓப்பரான் த ஃபாலோயிங் டிசைரபிள் ஃபீச்சர்ஸ் வேர் கன்சிடர்ட். ஸோ என்னென்னு பார்ப்போம் நம்ம. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி யூஸ் டு டெவலப் திஸ் ஓப்பரான்? A repressor which is active when bound to Fe, an activator which is bound not to Fe, a repressor which is inactive when bound to Fe, a repressor which is active constituently. ஓப்பரான் அப்படின்றது வந்து ஃபங்க்ஷனிங் யூனிட் ஆஃப் டிஎன்ஏ கண்டெய்னிங் அ கிளஸ்டர் ஆஃப் ஜீன். ஓகே, ரெப்ரஸர் அப்படின்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை தடுத்து நிறுத்தக்கூடியது. இந்த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஜீன்ல நம்ம இங்க வந்து இந்த ரெப்ரஸர் கூட பைண்ட் ஆகக்கூடியது அயன், ஃபெரஸ் அயான். என்ன நடக்கும், இந்த ரெப்ரஸரை இன்ஆக்டிவா பண்ணிடும். ஸோ இந்த ரெப்ரஸரை இன்ஆக்டிவ் பண்ணாதான் ஃபர்தர் இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் என்சைமா உருவாக்க முடியும். ஸோ இப்போ இந்த ரெப்ரஸர் ஃப்ரீயாக இருந்தால் இந்த ரெப்ரஸர் போய் இந்த ஜீனை வந்து ரெப்ரஸ் பண்ணிடும், ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸை. ஸோ அதுக்கு உதவக்கூடியதான் இந்த எஃப்இ, ஃபெரஸ் அயான். ஸோ இப்போ நம்மளுடைய ரெப்ரஸர் எப்படி இருந்தால் இந்த பாக்டீரியா வந்து அயனை எடுத்துகிட்டு வளர முடியும்? ரெப்ரஸர் ப்ரோட்டீன் விச் இஸ் இன்ஆக்டிவ் வென் பவுண்ட் டு ஃபெரஸ் அயான். அப்போ தான் இது பாக்டீரியல் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். Following statements were made about mRNA splicing. நம்ம ஃபர்ஸ்ட் mRNA ஸ்ப்ளைசிங்கை பார்த்துட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம ஆப்ஷனை படிச்சுட்டு நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்ப்ளைசியோசோம் பற்றி ஆல்ரெடி இந்த சேனலில் வீடியோ இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரிய வரும். இப்போது எக்ஸான் இருக்குது, நம்ம நியூவாக ஃபார்ம் ஆகக்கூடிய நியூக்ளியஸ்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய mRNA. mRNAக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜை நம்ம என்ன சொல்கிறோம், HNRNA. ஸோ இந்த HNRNAல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், எக்ஸானும் இருக்கும், இன்ட்ரானும் இருக்கும், எக்ஸானும் இருக்கும். ஸோ இப்படி எக்ஸான் இன்ட்ரான் இப்படி மாறி இருக்கும். ஸோ இதில் இன்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த எக்ஸான் எல்லாம் ஜாயின் ஆகி மெச்சூர்ட் mRNAவாக மாறும். ஸோ இப்போ இந்த இன்ட்ரான் எப்படி ரிமூவ் ஆகுது, இதுதான் ஸ்ப்ளைசிங் அப்படின்றோம். ஸோ இந்த இன்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளைசியோசோம் தேவை. இப்போ அது எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய பிரான்ச் பாயிண்ட்ல இருக்கிறது அடினைன். அடினைன்ல 2' OH இருக்கும்.
இப்படி எடுத்துப்போம் நம்ம இங்கே 5 பிரைம். ஸோ எக்ஸானோடைய 3 பிரைம் இங்கே இருக்கு. ஸோ இந்த இன்ட்ரானோடைய 5 பிரைம் இங்கே, இன்ட்ரானோடைய 3 பிரைம் இங்கே. ஸோ அதே போல எக்ஸான் உடைய 5 பிரைம் இங்க, எக்ஸான் உடைய 3 பிரைம் இங்க. இப்படி நம்ம தனித்தனியா பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் 5 பிரைம் 3 பிரைம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிரான்ச் பாயிண்ட்ல எங்க இருக்கு? அடினைன் இங்க 2 பிரைம் OHல இருக்கு. இருக்கக்கூடிய குவானைன் வந்து பிரான்ச் பாயிண்டோட அட்டாச் ஆகும்போது ஒரு லாரியாட் ஃபார்மேஷன் அப்படின்னுவோம். அதுக்கப்புறம் இந்த லாரியாட் ரிலீஸ் ஆகப்படணும். அப்போ இந்த எக்ஸான் அண்ட் எக்ஸான் ஜாயின் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ இதுல வரக்கூடிய கொஸ்டின் இது. இன்வால்மெண்ட் ஆஃப் சிஸ் ஆக்டிங் பிரான்ச் பாயிண்ட் சைட் present near 3 prime end of each exon. So each exon உடைய 3 prime endலயா இருக்கு இல்ல நம்மளுடைய இன்ட்ரான் ஒருக்கு நடுவுல இருக்கு. ஸோ அதனால இந்த A வந்து இப்போதைக்கு தப்பு. The branch point sequence is situated within the intron, not in extron. Usually they lie 20 to 50 nucleotide upstream of 3 prime splice site. அப்புறம் செகண்ட் பார்க்கலாம். In the first step of splicing reaction, 2 prime OH of the conserved uridine. இங்க நம்ம யூரினை இங்க பார்க்கல. ஸோ அடினைன் தான் நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ இது கன்சர்வ்ட் அடினைன். ஸோ இதை வச்சே நம்ம இந்த ஆப்ஷன் தப்பு அப்படின்னு போயிடலாம். First step of splicing is initiated by nucleophilic attack by 2 prime hydroxyl group of branch point. So இந்த nucleophilic attack எதனால நடக்குது? இந்த 2 prime OH group of branch point adenosine மூலியமா நடக்குது. On the phosphodiester bond of guanine residue at 5 prime end of intron. இது கரெக்ட். பட் இந்த அடினைன் இல்லாததுனால நம்ம இந்த ஆப்ஷனை தப்புன்னு சொல்றோம். Okay, next, the newly liberated intron adapts shape of a lariat due to joining of 5 prime end of the intron to the branch point. Shape of lariat நடக்குது அப்படின்றதையும் பார்த்தோம் இங்க. So இது correct. During the splicing process, there is no net gain in the number of chemical bond. So இங்க எந்த net gainும் நடக்கிறது இல்லை, correct? Because இங்க வந்து வெறும் rearrangement தான் நடக்குது. So there is just rearrangement of existing bonds. So இதுவும் correct. PRP22 இது வந்து dead box helicase is required for stripping the spliced mRNA from the spliceosome. இப்போ இந்த லாரியோட் ரிமூவ் ஆகப்படணும் அப்படின்னா இப்போ இந்த ரிமூவ் ஆகக்கூடிய இந்த ஸ்பிளைசியோசோம் கூடவே நம்மளுக்கு இந்த டெட் பாக்ஸ் ஹெலிகேஸ் இருக்கணும். இது PRP22 mRNA ரிலீஸுக்கும் எக்ஸான் லிகேஷனுக்கும் உதவக்கூடியது. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ அப்படி நம்மளுடைய ஆன்சர் வந்து இந்த 3 ஆப்ஷனும் CDE. Mechanism of primary sex determination is best known in Drosophila in regard of sex determination in two model system. Drosophila sex determination இதை வச்சு தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, in Drosophila, if SRY gene product is present, it may block beta-catenin signaling and along with SF1 activate SOX9 gene. ஓகே, in Drosophila SRY gene present ஆயிருக்கிறது இல்லை. இந்த SRY gene எங்கே பார்ப்போம்? மேமல்ஸ்ல தான் பார்க்க முடியும். பை பிளாக்கிங் இந்த பீட்டா கேட்னின் சிக்னலிங். பீட்டா கேட்னின் சிக்னலிங்கை பிளாக் பண்ணுறதுனால ஓவாரி வளர விடாம இந்த மேலோட கேரக்டர்ஸ் வளர்றதுக்கு உதவக்கூடிய ஜீன் SRY ஜீன். இது ட்ரோசோஃபிலால இல்லை. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் இது ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை. இன் மேமல்ஸ் அண்ட் ஆல்டர்னேட் ஸ்ப்ளைசிங் ஆஃப் XXL அப்படின்னா செக்ஸ் லீத்தல் ஜீன். இந்த செக்ஸ் லீத்தல் ஜீன் ட்ரோசோஃபிலால மாஸ்டர் செக்ஸ் டிட்டர்மினிங் ஜீனா இருக்கு. இட் கண்ட்ரோல்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளைஸ் மேலா ஃபீமேலா அப்படின்றத டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஜீன். பட் இது மேமல்ஸ்ல இல்லை. அதனால இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு தப்பு. Transplicing event in TRA transcript result in the formation of functional TRA protein in Drosophila. TRA protein இருக்கு இல்லைங்களா, இது வந்து பிரைமரி ஆல்டர்னேட் ஸ்பிளைசிங் ஈவெண்ட்ல தான் இருக்கும். இது டிரான்ஸ்பிளைசிங் ஈவெண்ட்ல இருக்காது. ஓகே, இப்போ டிரான்ஸ்பிளைசிங்னா என்ன அப்படின்னா டிரான்ஸ்பிளைசிங் joins exon from two separate pre-mRNA transcript. ஸோ 2 டிஃப்ரெண்ட் pre-RNA transcriptலையும் ஜாயின் பண்ணுறது தான் டிரான்ஸ்பிளைசிங் ஈவெண்ட். பட் அதை என்ன கிரியேட் பண்ணோம்னா கைமெரிக் எம்ஆர்என்ஏவா, அதாவது டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கொண்ட எம்ஆர்என்ஏவா உருவாக்கும். பட் ஆல்டர்னேட் ஸ்பிளைசிங் அப்படின்னா ஒரே எம்ஆர்என்ஏக்குள்ள வந்து இந்த இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறது ஆர் வேற எக்ஸான்ஸை ஜாயின் பண்ணுறது, இதுதான் ஆல்டர்னேட் ஸ்பிளைசிங். ஸோ நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ட்ராப் ப்ரோட்டீன் டிரான்ஸ்பிளைசிங் ஈவெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை, ஃபார் ஆல்டர்னேட் ஸ்பிளைசிங் ஈவெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுவும் நம்ம ஆப்ஷன் கிடையாது. இப்போ XO individual in Drosophila are males while XXY individuals are females. XO XXY. ஸோ இதை வச்சு நம்ம யோசிக்கும் போது ஸோ இதில் XY இருந்தால் மேல் அப்படின்னு நம்ம பொதுவாக நம்ம மேமல்ல பார்க்கக்கூடியது. ட்ரோசோஃபிலால என்ன தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸ் குரோமோசோம் தான் மேலா ஃபீமேலான்னு டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு எக்ஸ் இருந்தால் அது மேல், 2 எக்ஸ் இருந்தால் அது ஃபீமேல்.
ஸோ இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இங்கே Y இருக்கு இல்லை அப்படின்றத விட நம்மளுக்கு எக்ஸ் எவ்வளோ இருக்கு அதுதான் ட்ரோசோஃபிலால பார்க்கக்கூடியது. இப்போ XO அப்படின்றது மேல், கரெக்ட். ஸோ XO ஆர் XY இப்படி இருந்தாலே இது வந்து மேல் தான். அப்போ XX ரெண்டு எக்ஸ் இருக்கு. ஸோ XX அதுக்கப்புறம் வர ஒய்யை கன்சிடர் பண்றது இல்லை. ஸோ XX இருக்கிறதுனால அது ஃபீமேல். நம்மளுடைய ஆன்சர் வந்து டி. P bodies, discrete cytoplasmic collection of RNA and proteins that are involved in. ஸோ இந்த P bodies அப்படின்னா இந்த mRNA ஒரு டைம்ல இந்த mRNA-லேருந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடந்து அது ஓல்ட் ஆகும்போது, ஸோ எல்லாத்துக்கும் வயசாகிற மாதிரி mRNA-க்கும் வயசாகும். ஸோ அப்படி ஓல்டு mRNA-வை வந்து என்ன நடக்கும், இந்த ஸ்லோ டிரான்ஸ்லேஷன் நடக்கக்கூடியதை டீக்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் டிஃபால்ட் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகாம இருக்கும். ஸோ அப்போ டீக்ரேட் பண்ணக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த P பாடிஸ். இங்க பார்க்கக்கூடியது எல்லாம் வந்து இந்த mRNA கூட அட்டாச் ஆகி இந்த பாலி அடினைலேஷனை ரிமூவ் பண்ணி இந்த கேப்பிங்கை ரிமூவ் பண்ணி mRNA-வை டிகிரேட் பண்ணக்கூடியது. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஆப்ஷன் என்ன, டி அடினைலேஷன், டி கேப்பிங், mRNA டிகிரேடேஷன். ஆர் டி அடினைலேஷன் mRNA டிகிரேடேஷன் ஒன்லியா அப்படின்னு கேட்குறாங்க. டி அடினைலேஷன் டி கேப்பிங்கா, டி கேப்பிங் அண்ட் mRNA டிகிரேடேஷன் ஒன்லியான்னு கேட்குறாங்க. இப்போதான் சொன்னா பி பாடிஸ் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் கிரானுவல்ஸ். இதுல ப்ரோட்டீன்ஸும் ஆர்என்ஏவும் கொண்டதா இருக்கு. இந்த பி பாடிஸ் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும், mRNA டிகிரேடேஷன், நான்சென்ஸ் மீடியேட்டட் mRNA டிகே இதுவும் நடக்கும், டிரான்ஸ்லேஷன் ரெப்ரஷனும் நடக்கும், ஆர்என்ஏ மீடியேட்டட் ஜீன் சைலன்சிங்கும் உதவியா இருக்கு. டீகேப்பிங் தான் மேஜரான கீ ஸ்டெப் இதுல இந்த டிஅடினைலேஷன்ல. ஸோ அப்போ நம்ம ஆப்ஷன் டிஅடினைலேஷன், டீகேப்பிங், mRNA டிகிரேடேஷன். இந்த டிஅடினைலேஷன் பற்றின டீட்டெயில் வீடியோ இந்த சேனலில் இருக்குது. உங்களுக்கு இது ரிலேட்டட் இந்த கொஷின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களால் பார்க்க முடியும். RNA polymerase is an enzyme that transcripts DNA sequence into RNA. Which one of the following is not property of RNA polymerase? RNA polymerases initiate RNA synthesis without primers that provide a free 3' group. இங்க என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு இந்த கேரக்டர்ஸ் இல்லாதது எதுன்னு பார்க்கணும். RNA polymerase have high fidelity due to action of proof reading endonuclease. ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் RNA polymerase ப்ரூஃப் ரீடிங் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்காதப்போ அந்த ரிசர்ச் வராதப்போ ஸோ இது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, RNA polymerase doesn't have high fidelity, மெயினாக ப்ரூஃப் ரீடிங் பண்ணாது அப்படின்னு. ஸோ இந்த ஹை ஃபிலிடிலிட்டி இருக்கா இல்லையா அதை வச்சு நம்ம இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையான்னு பார்க்க முடியும். பட் ரிசர்ச் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, ரீசன்ட் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரல் ஸ்டடீஸ் ஆஃப் RNA polymerase fidelity mechanism reveal similarities and differences to DNA polymerase fidelity mechanism. ஸோ இந்த fidelity டூ ஸ்ட்ராட்டஜிஸ்னால நடக்குது. ஒன்று நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட் சப்ஸ்ட்ரேட், இன்னொன்று ப்ரூஃப் ரீடிங் ஆக்டிவிட்டி இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு, அண்ட் தென் ரிமூவல் ஆஃப் மிஸ் கார்பரேட்டட் நியூக்ளியோடைடும் இருக்கு அப்படின்னு. ஸோ இது ரீசன்ட் ஸ்டடி. நான் ரெஃபர் பண்ண ஜேர்னல் வந்து sciencedirect.com. இந்த லிங்க் இங்கே இருக்கு, நீங்க இதை ஸ்கேன் பண்ணி போய் அதை இன்னும் டீட்டெயிலாக படிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் நான் எடுத்தது 2023 அப்படின்றதுனால அவங்க கொடுத்த இந்த ஆன்சர் வந்து இந்த RNA polymerase have high fidelity தான் தப்பு அப்படின்னு. ஸோ இந்த ரீசன்ட் ரிசர்ச் வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹை fidelity இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு நம்ம இந்த ஆன்சரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். Next, in eukaryotes, RNA that encodes ribosomal proteins is transcribed by RNA polymerase 2, correct. So eukaryoteல RNA ribosomal proteinக்கு encode பண்ணக்கூடிய RNA polymerase 3 ஆல டிரான்ஸ்கிரிப்ட் ஆகப்படுது, கரெக்ட். இந்த RNA polymerase இந்த RNA சிந்தசிஸை டிஃபைன்டு கரெக்டான அந்த DNA ரீஜன்ல தான் சிந்தசிஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க, அதுவும் கரெக்ட். ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய ஆன்சர் இந்த பி, பிகாஸ் ஹை ஃபெடிலிட்டியா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கு. DNA replication, overwinding of DNA is caused by and removed by. So DNA replication overwinding எதனால நடக்குது? ஃபர்ஸ்ட் DNA replication பிக்சர் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஎன்ஏவை சிங்கிள் ஸ்ட்ராண்டா மாற்றக்கூடியது இங்கே வரக்கூடிய ஹெலிகேஸ். ஸோ இங்கே ஹெலிகேஸ் வருது. பிரைமேஸ் அப்படின்றது ஃபியூ RNA பிரைமர்ஸை உருவாக்கக்கூடியது. ஸோ இதுக்கும் இந்த ஓவர் வைண்டிங்கும் சம்மந்தம் இல்லை. டோப்போ ஐசோமரேஸ் என்ன பண்ணுன்னா ஓவர் வைண்டிங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. பிரைமேஸ் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் பைண்டிங் ப்ரோட்டீன். ஸோ பிரைமேஸ் பார்த்தாச்சு. சிங்கிள் ஸ்ட்ராண்டட் பைண்டிங் ப்ரோட்டீன் அப்படின்னா எங்கெல்லாம் டிஎன்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்டா இருக்கோ அங்கே வந்து இந்த பைண்டிங் ப்ரோட்டீன் பைண்ட் ஆகி ஃபர்தர் இதுக்குள்ளேயே ஜாயின் ஆகிக்காம பார்த்துக்கிறது. ஸோ இதை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன். ஹெலிகேஸ், கைரேஸ். ஹெலிகேஸ் இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்றது, அதனால கிரியேட் ஆகுறது தான் ஓவர் வைண்டிங். கைரேஸ் இது ஒரு டைப் ஆஃப் டோப்போ ஐசோமரேஸ். ஓவர் வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏவை
ஒரு ஒரு கட் ஆர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கட் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கட் ஏற்படுத்தி இந்த ஓவர் வைண்டிங்கை ரிமூவ் பண்ணி திரும்ப அது ஜாயின் பண்ணக்கூடியது. டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து நம்மளுக்கு டிஎன்ஏவை பாலிமர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி பண்ணக்கூடியது. ஸோ நம்ம ஆன்சர் வந்து ஹெலிகேஸ் அண்ட் கைரேஸ். Which one of the following functions is not facilitated by tmRNA? ஓகே, tmRNA அப்படின்போது இது வந்து டிரான்ஸ்ஃபர் மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லணும். ஸோ டிரான்ஸ்ஃபர் மெசஞ்சர் ஆர்என்ஏ எங்கே வந்து ஹெல்ப் பண்ணும்? எங்கே எம்ஆர்என்ஏ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது அது எங்கே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிதோ அப்போ வந்து அந்த அமினோ ஆசிட் செயினை இன்னும் கொஞ்சம் அமினோ ஆசிட் ஆட் பண்ணி ரிலீவ் பண்ணி இந்த ஸ்ட்ரக் ஆகிருக்கிற ரைபோசோம் ரிலீஸ் பண்ணி இந்த ட்ரங்கேட்டட் அமினோ ஆசிட் செயின் அதை வந்து டீக்ரடேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ். Okay, addition of stop codon at the 3' end of a defective or truncated mRNA. அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த tmRNA வந்து ஆட் ஆகும்போது இங்க addition of stop codon நடக்குமா, அதுவும் 3' endல நடக்குமா? அடுத்ததா addition of proteolysis inducing tag at carboxyl terminus of unfinished polypeptides. இதுதான் நம்ம இப்ப பார்த்த சேம் பாயிண்ட். ஸோ இங்கே கார்பாக்சில் டெர்மினஸ்ல தான் ஆட் பண்ணுது, நாட் இன் 3' end. ரிலீஸ் ஆஃப் டிஃபெக்டிவ் ஆர் ட்ரங்கேட்டட் எம்ஆர்என்ஏ ஃப்ரம் த ரைபோசோம், இதுவும் நடக்குது. ஸோ இதுவும் நடக்குது. ரீசைக்ளிங் ஆஃப் ஸ்டால்டு ரைபோசோம், ஸோ இதுவும் நம்மளுக்கு பார்க்க முடியும். இங்கே ரீசைக்கிள் நடக்குது இந்த ரைபோசோம். ஸோ இப்படி பார்க்க போனால் நம்மளுடைய ஆன்சர் வந்து இந்த அடிஷன் ஆஃப் ஸ்டாப் கோடான் அட் 3' end இல்லை கார்பாக்சில் end. Thank you. Subscribe, like, and comment.